வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இனம், மதம், சமூக பிரிவு போன்ற அடிப்படையில் செயல்படுவதை உறுதியாக எதிர்க்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு. பிமல் ரத்நாயகவை துறைமுக அபிவிருத்தி அமைச்சு பொறுப்பிலிருந்து நீக்கிய அரசாங்கத்தின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று சாணக்கியன் தெரிவிப்பு. அரசாங்கத்தின் செயல்திறன் குறைபாடுகளே சமீபத்திய அமைச்சரவை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சஞ்சய பெரேரா தெரிவிப்பு. போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை போலீஸ் அதிபருக்கு வழங்கும் திட்டம் அரசியல் மயமாக்கலுக்கு வழிவகுக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். சுகாதார சபையில் 294 புதிய தாதியர்கள், 9 பேச்சு பயிற்சியாளர்கள் மற்றும் 6 மருந்தாளர்களுக்கு உள்வாங்குவதற்கான நியமன கடிதங்கள் வழங்கும் விழா கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் டாக்டர் நலிந்த ஜாதிசக் தலைமையேற்றிருந்தார். தரம் 3 தாதியர் அதிகாரிகளாக நியமிக்கப்படும் இந்த தாதியர்கள் 2019 மாணவர் தாதியர் குழுவின் கீழ் 3 ஆண்டுகள் தாதியர் பயிற்சி பாடநெறியை வெற்றிகரமாக நிறைவு செய்தவர்கள். அதேபோல் பேச்சு பயிற்சியாளர்கள் நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் பேச்சு மற்றும் மொழி சிகிச்சையில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள். இந்த புதிய அதிகாரிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை முன்னுரிமையாக கொண்டு அரசின் கீழ் உள்ள மற்றும் மாகாண சபைகளின் கீழ் உள்ள வைத்தியசாலைகளில் பணிக்கமர்த்தப்படுகின்றனர். அதிகாரிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அக்டோபர் 15ஆம் தேதி வழங்கப்படும். விழாவின் போது உரையாற்றுகையில் அமைச்சர் நலிந்த ஜாதிச, நாட்டின் புதிய சுகாதார கொள்கை தற்போது உருவாக்கப்படுவதாகவும் இது தொற்றுநோய் கட்டுப்பாடு, சிகிச்சை, மனநலம், ஊட்டச்சத்து போன்ற துறைகளை மையப்படுத்தி இருக்கும் என்றும் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சுகாதார கொள்கை 10 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருப்பதால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான புதிய தேசிய சுகாதார கொள்கை தயாராகிறது என்றார். கடந்த மார்ச் மாத பட்ஜெட்டில் 604 பில்லியன் ரூபாய் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அதே நேரத்தில் 875 பட்டதாரி தாதியர்களுக்கு 6 மாத பயிற்சி வழங்கி வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் 800 பேர் நியமிக்கப்படுவார்கள் என்றும் 1900 சுகாதார உதவியாளர் காலியிடங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிரப்பப்படும் என்றும் அவர் அறிவித்தார். துணை வைத்திய மற்றும் துணை வைத்திய சேவை நிபுணர்களின் ஆட்சேர்ப்பில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கி படிப்படியாக நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். சுகாதார சேவையில் பணிபுரியும் நிபுணர்களின் சம்பள உயர்வின் மூலம் அவர்களை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இனம், மதம் மற்றும் சமூக பிரிவு அல்லது சாதி போன்ற அடிப்படையில் செயல்படுவதை நான் உறுதியாக எதிர்க்கின்றேன் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் இனம் அல்லது மதம் போன்ற அடையாளங்களின் அடிப்படையில் அல்லாது மக்கள் தொகை பிரிவுகளின் பிரச்சனைகளுக்கு பாரபட்சமற்ற மற்றும் நீடித்த தீர்வுகளை வழங்க வேண்டும். இனமும் மதவாதமும் இவ்வாறு இடம்பெறாத சமூக சூழலை உருவாக்கினால் இத்தகைய பிரச்சனைகள் எழவே மாட்டாது. உயிர்த்தனார தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுவதும் இனவாதம் தீவிரமடைந்தது. அப்போதைய சூழலில் ஏனைய சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்க யார் முன்வந்தார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக நினைவில் உள்ளது. அந்த காலத்தில் இனவாதத்தை தூண்டியது பிரதான அரசியல் கட்சிகளே. இவை மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்க தவறியதால் தான் இந்தியாவை போல பல்வேறு இன, மத, சாதி, வர்க்க அடிப்படையிலான கட்சிகள் தோற்றும் நிலை உருவானது. எனினும் நம் நாட்டில் அவ்வாறு பிரிவினை அரசியல்களை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. சகல இனத்தவர்களுக்கும் சம உரிமைகள் வழங்க வேண்டும். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய இரு கட்சிகளும் தத்தமது தனித்துவத்தை பாதுகாத்துக் கொண்டு கொள்கை ரீதியில் ஒன்றிணைந்து செயல்பட தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்தில் அதற்கு முன்னர் நடைபெற்ற முகாமைத்துவ குழு கூட்டங்களிலும் ஏகமனதாக தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவம் மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் புது வேலை திட்டத்தின் அடிப்படையில் அரசியல் ரீதியில் இணைந்து செயற்படுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த முடிவு நாட்டையும் மக்களையும் பாதித்துள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்கும் நோக்கத்துடனும் முற்போக்கான கொள்கை ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடனும் எடுக்கப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமத்துவத்தில் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து இந்த ஒருமித்த அரசியல் பயணத்தை நாம் தொடர உள்ளோம். இரு கட்சிகளும் தமது தனித்துவத்தை தனியாக பாதுகாத்துக் கொண்டு ஒருங்கிணைந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளன. இதற்கான முழுமையான அனுமதி இரு தரப்பினரிடமிருந்து கிடைத்துள்ளது என்றும் கூறினார். கொள்கலர் வெடிவிப்பு விவகாரத்தோடு தொடர்புடைய அமைச்சர் பிமல் ரத்நாயகவை துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கிய அரசாங்கத்தின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் உரையாற்றிய அவர், இந்த மாற்றம் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையினை மீண்டும் உருவாக்கியுள்ளது.
அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுக அபிவிருத்தி அமைச்சு தற்போது பெரிதொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது கொள்கலன் வெடிவிப்பு விவகாரத்தினாலா என்பதை தெரியாத போதிலும் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்துள்ளது என்றார். அவர் மேலும் கூறுகையில், கொள்கலன் வெடிவிப்பு விவகாரத்தில் தொடர்புடைய நபரை விலக்கி முறையான விசாரணைகளை மேற்கொள்ள அரசாங்கம் முனைப்பு காட்டியுள்ளது என்பது மக்களுக்கு நம்பிக்கையினை அளிக்கின்றது. புதிய துறைமுக அமைச்சர் துறைமுகங்களின் செயல்திறனை மேம்படுத்தி அவற்றை சிறந்த முறையில் மறுசீரமைப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சிறந்த தரப்பினருடன் இணைந்து செயல்பட நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் சாணக்கியன் தெரிவித்தார். இதேவேளை சுங்கத்துறை முன்னாள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் கீழ் வரவில்லை என்று அரசாங்க தரப்பு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறுகையில், சில நேரங்களில் இந்த குழப்பத்தை ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் நோக்குடன் உருவாக்குகின்றன. இதன் விளைவாக மக்களின் மனங்களில் தேவையற்ற குழப்பம் ஏற்படுகின்றது. சுங்கத்துறை மற்றும் துறைமுகங்கள் என்பது இரண்டு தனித்தனி அமைச்சுகளின் கீழ் செயல்படும் பிரிவுகள் என்பதை மக்களுக்கு தெளிவாக தெரிவிக்க விரும்புகின்றோம். அவர் மேலும் கூறுகையில், அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் எந்த கொள்கலன்களும் விடுவிக்கப்படவில்லை. பிரபலமானவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுலபமாக சுமத்தப்படுகின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எதிர்க்கட்சிகள் பொய்யை உண்மையாக காட்டும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அத்தகைய பொய்களை நாங்கள் முறியடித்து உண்மையினை வெளிக்கொண்டு வந்துள்ளோம். 2026 ஆண்டுக்குள் நாட்டை மீட்டெடுக்கும் இலக்குடன் விரைவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே சமீபத்திய அமைச்சரவை மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்தின் செயல்திறன் குறைபாடுகளை சமீபத்திய அமைச்சரவை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், பிரபலமான முன்னாள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் கீழ் இருந்து அமைச்சிலே 323 கொள்கலன்கள் பரிசோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை உருவாக்கியது. இதற்காக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதால் அனைத்து அமைச்சர்களும் சுய விவரமாக தேர்வு செய்யப்படுகிறது. சிறந்த விசாரணைக்கு வழிவகுக்கும் என்றார். மக்களுக்கும் எனக்கும் யார் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்பது தெரியவில்லை. இதனால் அவர்கள் மக்களுக்கு தேவையான சேவையினை வழங்கவில்லை என்று தோன்றுகின்றது. ஊடகங்களில் அவர்களை காண முடியவில்லை. அவர்கள் வேலை செய்தால் மட்டுமே செய்திகளில் பிரதிபலிக்கும். இந்த காரணத்தால் ஜனாதிபதி அமைச்சரவை மாற்றம் மேற்கொண்டார். புதிய மாற்றத்துக்காக மக்கள் கடந்த ஒரு வருடமாக இந்த அமைச்சர்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை. தொகுதியில் உள்ள எம்பி யார் என்பது மக்களுக்கு தெரியவில்லை. புதிய அமைச்சர்களின் பெயர்கள் கூட மக்களுக்கு தெரியவில்லை என்று சுஜித் சஞ்சய் பெரேரா குறிப்பிட்டார். பாதாள உலகமும் போதைப் பொருளும் பிடிபடுவதே மெதனமுள்ள குழப்பம் அடைவதற்கு காரணம் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது பாதாள உலக நபர்கள் பிடிபட்டதாலும் அவர்களை ஆயுதங்களை காட்டு அழைத்து சென்று கொலை செய்வதில்லை என்பதாலும் அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல் கைதிகள் வெளிப்படுகின்றதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் 50 வருடங்களுக்கான வேலை திட்டங்களை ஒரே வருடத்தில் தமது அரசாங்கம் செய்துள்ளதால் மகிழ்ச்சியடைந்துள்ள மக்கள் 2029 மேலும் 5 ஆண்டுகளுக்கு தங்களுக்கு அதிகாரம் வழங்குவார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். எனினும் எதிர்க்கட்சி என்பது தரையில் தேங்காயை போல சிதறடிக்கப்பட்ட ஒழுங்கற்ற பைத்தியக்காரர்களின் குழு என்றும் அவர்கள் நாடு வீழ்ச்சியடைய காத்திருக்கும் பாசாங்கத்தனமான மற்றும் இழிவான மக்கள் என்றும் அமைச்சர் விமர்சித்தார். போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை போலீஸ் மா அதிபருக்கு வழங்கும் திட்டம் அரசியல் மயமாக்கலுக்கு வழிவகுக்கும். இதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீப சேனசிங்க வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தின் அமர்வில் உரையாற்றியவர் 1991ஆம் ஆண்டு சுயாதீனம் கொண்ட போலீஸ் ஆணைக்குழு அரசியலமைப்பின் 17 மற்றும் 21வது திருத்தங்களின் மூலம் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய செய்திகளின்படி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் நியமனம், இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு போன்ற அதிகாரங்களை அரசாங்கம் போலீஸ் மா அதிபருக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது. ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நல்லாட்சிக்காக மட்டுமே சுயாதீன ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தேர்தல்கள், அரசு சேவைகள், தேசிய கணக்காய்வு, மனித உரிமைகள், லஞ்சம் மற்றும் நிதி போன்ற ஆணைக்குழுக்கள் அரசியலமைப்பின் கீழ் சுயாதீனமாக செயல்பட வேண்டும். தற்போது அரசாங்கம் போலீஸ் ஆணைக்குழுவினை அரசியல்மயமாக்கி நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் கேள்விக்குரிய நிலையில் வைக்கிறது. ஆணைக்குழுவின் அதிகாரங்களை போலீஸ் மா அதிபருக்கு மாற்றினால் பழிவாங்கல்கள் மட்டுமே அதிகரிக்கும். ஆணைக்குழுவின் அதிகாரங்களை போலீஸ் மா அதிபருக்கு மாற்றினால் பழிவாங்கல்கள் மட்டுமே அதிகரிக்கும். எனவே அரசாங்கம் இந்த தீர்மானத்தை கைவிட வேண்டும் என்று அவர் கூறினார்.